الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون صدق الله مولانا العظيم فقال صلى الله عليه وسلم الصلاة عماد الدين فمن أقامها فقد أقام الدين فمن تركها فقد هدم الدين أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹுவின் திருநாமம் கூறி ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக ஒருவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாவதாகும். அவன் தனித்தவன் இணைதுணையற்றவன் என்று உள்ளத்தால் உறுதி பூண்டு நாவினால் சார்ந்து பகர்கிறேன். அடுத்து அண்ணலியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் பிரியமுள்ள அடிமையும் திரு தூதரென்றும் சாட்சி பகருகின்றேன். அந்த கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கிளையார்கள் தோழர்கள் துயர்ந்தவர்கள் நல்லவர்கள் சாலிஹீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் சொல்லி அருள்வானாக. புனிதமான கடமையை நிறைவேற்ற வந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பர்களே, அல்லாஹுவை பயந்து அவனுடைய கட்டளைகளுக்கு முற்றிலும் வழிபட்டு நடந்து கொள்ளும் விடயத்தில் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். ஏனென்றால் ஈருலகிலும் நல்லதொரு வாழ்வை நாம் அடைந்து கொள்வதற்கு நிச்சயமாக இறையச்சத்தின் அடிப்படையிலான வாழ்வுதான் எங்களுக்கு துணை செய்யும் என்பதை நினைவுபடுத்தி அந்த தக்வாவின் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுமாறு முதலாக வேண்டிக் கொள்ளுகின்றேன். அன்பர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சிறப்பான ரஜபு மாதத்திலே நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். ரஜபு ஷஹருல்லாஹ், ரஜபு மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சிறப்பித்து கூறப்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம். எனவே இந்த மாதத்திலே நாம் நினைவு கூறுகின்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கிறது. அதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை இந்த மாதத்திலே நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னதாக 13 வருடங்கள் நுபுவத்துக்கு பிறகு 13 வருடங்கள் மக்காவிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். சொல்வனா துன்பங்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு ஆதரவும் அன்பும் காட்டிக் கொண்டிருந்த அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் மரணமாகிவிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இன்பத்திலும் துன்பத்திலும் கைகோர்த்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்துக் கொண்டிருந்த அவர்களுடைய மனைவியார் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இறையடி சேர்ந்து விட்டார். இப்பொழுது இந்த மக்கா வாசிகளிடத்திலே அவர்களுடைய தாவா பிரச்சாரத்தை செய்து அவர்கள் களைத்து போன நிலையிலே தாயிஃப் நகரத்திற்கு சென்று அங்கு சென்றாவது இந்த தாவா பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம், அவர்களுக்கு இந்த அழைப்பை விடுக்கலாம் என்று சென்ற பொழுதும் கூட அந்த மக்கள் அவர்களை அவ்வளவாக வரவேற்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்தினார்கள், அங்கிருந்து விரட்டினார்கள். அந்த வரலாறு எங்களுக்கு தெரியும். இப்படியான சோகமான ஒரு கட்டத்தில் தான் அவர்கள் கவலையோடு இருக்கின்ற
அந்த நேரத்தில் தான் அவர்களுடைய உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காக இன்னும் பல காரணங்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அங்கே நிகழ்த்துகின்றான். அதுதான் மிஅராஜ் பயணம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம். அவன் தூய்மையானவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து தூரத்திலே இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்றான் ஒரு இரவிலே என்ற அந்த நிகழ்ச்சியை அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. எனவே இந்த பிரயாணம் பல காரணங்களுக்காக நிகழ்ந்திருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் வரலாற்றிலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை அதிசயங்களை அவர்களுக்கு நாங்கள் காட்டுவதற்காக நாம் அழைத்து சென்றோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதன் என்று நாங்கள் சொல்லுகின்றோம், சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு சாதாரண மனிதன் அல்ல என்பது நிரூபிக்கப்பட வேண்டும். அவர்கள் எங்களையும் உங்களையும் போன்ற ஒரு மனிதன் அல்ல. அவர்கள் பூரணத்துவம் பெற்ற ஒரு மனிதர். சகல துறைகளிலும் அவர்கள் பூரணமானவர்கள். அழகாக இருக்கலாம், வீரத்தால் இருக்கலாம், இன்னும் உடல் சக்தியால், இப்படி இன்னோரன்ன பல விடயங்களிலே அகலா நட்புணத்தில் நாயகம் என்றெல்லாம் நாம் அவர்களை சொல்லுகின்றோம். எனவே இப்படியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பூரணத்துவம் பெற்ற ஒரு மனிதர், ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். அவர்கள் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மனித இனங்களிலே மனிதர்களிலே ஒரு சிரேஷ்டமானவர்கள் என்பது மக்கள் அறிய வேண்டும் என்பதும் இந்த மிஅராஜ் பிரயாணத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், இன்று அண்ட சராசரங்களுக்கெல்லாம் சந்திரனிலே மனிதன் போய் காலடி எடுத்து வைத்து விட்டான். இன்னும் இருக்கின்ற கிரகங்களிலே ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறான். செவ்வாயிலே மனிதன் வாழலாமா, அங்கும் மனிதன் வாழக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா என்றெல்லாம் இன்று ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அங்கெல்லாம் மனிதன் செல்வதற்கு இன்று தயாராகிக் கொண்டிருக்கிறான். ஆனால் இங்கெல்லாம் செல்வதற்கு எங்களுக்கு தெரியும், ஆகாய விமானத்திலே நாங்கள் பறந்து செல்கின்ற பொழுது ஒரு எல்லையை கடந்து சென்று விட்டால் அங்கே பிராணவாயு இருக்காது. செயற்கையாக அவர்கள் பிராணவாயுவை கொடுப்பார்கள் மூச்சு விடுவதற்காக. சந்திர மண்டலத்திற்கு செல்கின்றவர்கள் கூட அந்த பிராணவாயுவை, ஆக்சிஜனை எடுத்துத்தான் செல்ல வேண்டும். அங்கே இல்லை என்றால் அவர்களுக்கு வாழ முடியாது, மூச்சு விட முடியாது. அது ஒரு எல்லைக்கு அப்பால் செல்ல முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலைகளை எல்லாம் தாண்டி அவர்களுக்கு எந்த தேவையும் ஏற்படவில்லை. அந்த அண்ட சராசரங்களை எல்லாம், வானுலகத்தை எல்லாம் தாண்டி 7 வானங்களையும் கடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தரிசிப்பதற்காக சென்றார்களே, உண்மையில் இதை நினைக்கின்ற பொழுது ஒரு சாதாரண ஒரு மனிதன் என்று நாம் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூற முடியும்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அத்தகைய ஒரு சிறப்புள்ளவர்களாக இன்று விஞ்ஞானத்தின் மூலமாக அண்ட சராசரங்களை, கோள்களை போய் பார்ப்பதற்கு அல்லது அதிலே ஆராய்ச்சி செய்வதற்கு மனிதன் விஞ்ஞான ரீதியாக அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். இதற்கெல்லாம் பல 1000 வருடங்களுக்கு முன்னால், 1400 வருடங்களுக்கு முன்னால் விஞ்ஞான பயணம் மேற்கொண்டவர்கள். இது விஞ்ஞான பயணம் என்றால் இன்று மனிதனுடைய பிரயாணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட அந்த பிரயாணம் அது ஒரு விஞ்ஞான பயணம். அது அதிசயிக்கத்தக்க ஒரு பயணம். எந்த ஒரு மனிதனும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பயணம். ஒரு சில நிமிடங்கள், அதாவது மணித்தியாலங்களுக்குள் வானத்தை, பூமியை, அந்த சராசரங்களை, 7 வானங்களை கடந்து சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திரு தஜல்லியத்தை பெற்றார்களே, இது
நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலும் இப்படியான ஒரு நிகழ்ச்சி நடக்கவில்லை, எந்த ஒரு நபிக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகும் கூட யாருக்கும் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அத்தகைய சிரேஷ்டமான ஒரு நிலைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வைத்திருந்தான். அன்புக்குரியவர்களை நிறைய சொல்லலாம். இந்த மிஅராஜ் பிரயாணத்தை பற்றி விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்தாலும் கூட, விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்தாலும் கூட அதை பற்றி நிறையவே சொல்லலாம். என்றாலும் கூட இந்த மாதத்திலே நாம் நினைவு கூற வேண்டிய முக்கியமான இந்த மாதத்திலே தொழுகையை பற்றி நாம் நினைவு கூற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று அங்கே நபிமார்களை சந்தித்தார்கள். நபிமார்களுக்கு முன்னிலையிலே இருந்து அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் என்றெல்லாம் நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அதிலும் ரசூலுல்லாஹ்வுடைய மேன்மையை அல்லாஹ் அங்கே உயர்த்துகின்றான். எல்லா நபிமார்களை விடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் உயர்ந்தவர்கள், மேலானவர்கள் என்ற அந்த உண்மையை அங்கே வெளிப்படுத்துகின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எல்லா நபிமார்களும் பேசுகிறார்கள், அவர்களுக்கு கொடுத்த சிறப்புகளை பற்றி எல்லாம் சொல்லுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்கள் எல்லாம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே கூடி நின்று மகாநாடு நடத்தி கொண்டிருக்கின்ற நேரம் எல்லோரும் தங்களுக்குரிய சிறப்புகளை சொன்னார்கள். அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை பற்றி அங்கே ஞாபகப்படுத்தினார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லி இருப்பார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பற்றியும் சிந்திக்கவில்லை. அவர்களுக்கு நினைவு வந்தது தங்களுடைய உம்மத்துகள். சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனித இனத்திலே, சமுதாய மக்களிலே என்னுடைய சமுதாயத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான், அதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அந்த நபிமார்களுக்கு மத்தியிலே எங்களை ஞாபகப்படுத்தினார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை நாம் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டும். இரண்டாவது கட்டம் அங்கே மிஅராஜ் ஆரம்பமாகிறது. முதல் வானத்திலே, இரண்டாவது வானத்திலே மீண்டும் அந்த நபிமார்களை சந்திக்கிறார்கள். எல்லா நபிமார்களிடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசியை பெற்று, வாழ்த்துரைகளை பெற்று கடந்து சென்றார்கள். சிதறத்துல் முன்தஹாவையும் கடந்து செல்கிறார்கள். அதற்கு அங்கால் போவதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சக்தி கிடையாது. அவர்கள் தனிமையிலே போகிறார்கள். அல்லாஹ்வுடைய திரு தஜல்லியத்து கிடைக்கிறது, அவனுடைய லிகா கிடைக்கிறது. உண்மையில் உலகத்திலே இருக்கின்ற இன்பங்களை விடவும் நாம் எத்தனையோ இன்பங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறோம். மனோரம்யமான காட்சிகளை பார்க்கிறோம், நாவுக்கு சுவையான உணவுகளை சாப்பிடுகிறோம், கீதங்களை கேட்கிறோம். இனிமையாக நாங்கள் சந்தோஷமாக அதை நாங்கள் நினைக்கிறோம். மறுமையிலே அல்லாஹ் தஆலா இதைவிடவும் மேலான இன்பத்தை வைத்திருக்கிறான். எங்களுடைய காது கேட்கிறாத, மனதிலே ஊசாடாத, எங்கள் கண்கள் கண்டிராத இன்பங்களை எல்லாம் மறுமையிலே வைத்திருக்கிறான். ஆனால் இந்த இன்பங்களை காட்டிலும், மறுமையிலே இருக்கின்ற இன்பங்களை காட்டிலும் அல்லாஹ்வை தரிசிக்கின்ற அந்த பாக்கியம் இருக்கிறதே, அது ஆகப்பெரிய இன்பம். அதைவிட பெரிய ஒரு இன்பம் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்க முடியாது. அங்கே அல்லாஹ்வுடைய தஜல்லியத்து கிடைக்கிறது. எந்த அளவு ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்தும் பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்பத்திலே மூழ்கி இருந்திருப்பார்கள், தன்னை மறந்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அந்த அழகிலே, அல்லாஹ்வினுடைய தரிசனத்திலே, அந்த இன்பத்திலே மூழ்கி இருந்த அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு காணிக்கையாக அத்தஹிய்யாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்துத் தய்யிபாத்து லில்லாஹ், மனமான காணிக்கை, அந்த ஸலவாத் அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்ற அந்த காணிக்கையை சொன்னவர்களாக அல்லாஹ்வுடைய தரிசனத்தை பெறுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சுவர்க்க இன்பங்களை விடவும், நாம் கேட்டிருக்காத, நாம் கண்டிருக்காத இன்பங்களை விடவும்
அல்லாஹுவை தரிசிக்கின்ற அந்த பாக்கியம், அந்த வெகா, அதைவிட பெரிய இன்பம் நிச்சயமாக வாழ்க்கையிலே கிடைக்க முடியாது. அந்த இன்பத்திலே மூழ்கியிருந்த அந்த நேரத்திலே அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுகின்றான். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே தங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், உங்களுக்கு அந்த சாந்தி சமாதானம் நிலவட்டும் என்று சொன்ன நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இன்பத்திலே மூழ்கியிருந்த அந்த நேரம், தன்னை மறந்திருந்த நேரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உம்மத்துகளை நினைக்கிறார்கள். இதைத்தான் நாம் இன்று சிந்திக்க வேண்டும். அவர்களுக்கு நினைவு வருகிறது தங்களுடைய சமுதாய மக்கள். சொன்னார்கள், எனக்கு மட்டுமல்ல அல்லாஹ் என்னுடைய சமுதாய மக்களுக்கும் என்னுடைய சாலிஹான நல்லடியார்களுக்கும் அந்த சலாம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன், எனக்கும் எங்களுடைய சாலிஹான அந்த நல்லடியார்களுக்கும் அந்த சலாம் உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரினும் மேலாக நாங்கள் நேசிக்கின்ற அந்த அன்பு நபி அவர்கள் தங்களுடைய உம்மத்துகளை நினைத்து பார்த்தார்களே. இதையும் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. எனவே இந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் கருதுகின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த பிரயாணத்தில் தான், இந்த நன்னாளில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு மகத்தான பரிசை கொடுத்தான். இவ்வளவு பெருமதியானது. உலகத்திலே கடமையாக்காத ஒரு கடமையை, ஹஜ்ஜும் நோன்பும் ஸகாத்தும், இந்த உலகத்திலேதான் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கடமையாக ஆக்கினான். ஆனால் இந்த மகத்தான பரிசை, இந்த தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய திரு சன்னிதானத்திற்கு அழைத்து அங்கே பரிசாக கொடுக்கிறான் 50 நேர தொழுகை. ஆனால் இந்த 50 நேர தொழுகையையும் எடுத்துக் கொண்டு வருகின்ற வேளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறுக்கிடுகிறார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரரே, உங்களுடைய சமுதாய மக்கள் இந்த 50 நேர தொழுகையை தொழுவதற்கு சக்தி பெற மாட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே போய் குறைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்ல, அல்லாஹ்விடத்திலே அவர்கள் சென்று இதை குறைத்து கேட்டார்கள். அல்லாஹு தஆலா குறைத்து கொடுத்தான். 5 குறைத்து இறுதியில் 5 நேர தொழுகை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கினான். சிறப்பான ஒரு வணக்கம், ஒரு சிறப்பான ஒரு இபாதத். அந்த 5 நேர தொழுகையும் 50 நேர தொழுகையினுடைய சவாபை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குகின்றான். அத்தகைய ஒரு சிறப்பை இந்த தொழுகையிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே மகத்தான இந்த தொழுகையை நினைவு கூறுகின்ற இந்த மாதம் நாங்கள் எல்லோரும் அந்த தொழுகை விடயத்திலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதை தொட்டி சொல்லி கேட்டு பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை என்பது மார்க்கத்தினுடைய தூண். ஒரு தூண் எந்த அளவு முக்கியம் என்பது எங்களுக்கு தெரியும். ஒரு கட்டிடம் நிலைத்திருப்பதற்காக தூண் இல்லை என்றால், அஸ்திவாரம் இல்லை என்றால் அந்த கட்டிடம் நிலைத்திருக்க முடியாது. அதே போன்றுதான் ஒரு முஸ்லிம் பெயரளவில் முஸ்லிமாக இருக்க முடியாது தொழுகை இல்லாமல். அந்த தொழுகைதான் அவளுக்கு மிக முக்கியமான ஒரு இபாதத். அந்த தொழுகை இல்லை என்றால், யாராவது அந்த தொழுகையை விட்டுவிட்டால், அவன் தரக்கஹா, யார் அந்த தொழுகையை விட்டுவிட்டால் பக்கத்து ஹதமத்தீன், மார்க்கத்தை அடித்து நொறுக்கிவிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த தொழுகை இஸ்லாத்தில் எந்த அளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பது எங்களுக்கு தெரியும். நோன்பை நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த நோன்பு வாய்ப்பு, வசதி, ஆரோக்கியம் உள்ளவர்களுக்குத்தான் நோன்பு விதியாகும். நோயாளிகள், விருத்தாப்பியர்கள், வயோதிபர்கள் இவர்களுக்கு நோன்பு விதியாக முடியாது. குர்ஆன் அதற்கான ஒரு சலுகையை வழங்குகிறது. நோன்பு குடிக்கவில்லையா, நோன்பு நோக்க முடியவில்லையா, நோயாளியாக இருக்கிறானா, நிரந்தர நோயாளியாக அல்லது வயோதிபனாக இருக்கிறானா, அவனுக்கு ஒரு பரிகாரத்தை, ஒரு மாற்று வழியை சொல்லிக் கொடுக்கிறது நோன்புக்கு பதிலாக இஸ்லாம், குர்ஆன். அதே போன்று ஹஜ்ஜும் வசதி, வாய்ப்பு, ஆரோக்கியத்தை பெற்றவர்களுக்கு மாத்திரமே அந்த ஹஜ்ஜும் கடமையாகும். அது இஸ்லாத்தின் கடமை என்றிருந்தாலும் கூட அது வாய்ப்பு வசதி பெற்றவர்களுக்கு மாத்திரமே அந்த ஹஜ்ஜு கடமையாகும்.
ஆனால் தொழுகையை பொறுத்தவரையிலே அந்த தொழுகைக்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது விடுவதற்கு. நோயாளியாக இருக்கிறானா தொழ வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளை பிறப்பிக்கிறது. அவனுக்கு நின்று கொண்டு தொழ முடியவில்லையா சாய்ந்து கொண்டு தொழு, சாய்ந்து கொண்டு தொழ முடியவில்லையா உட்கார்ந்து கொண்டு தொழ வேண்டும், உட்கார்ந்து கொண்டும் கைகளை அசைக்க முடியாது என்றிருந்தால் சைக்கிணையாக தொழ வேண்டும் என்று இஸ்லாம் கண்டிப்பாக சொல்கிறது. யுத்த நேரங்களில் கூட எங்களுக்கு தெரியும், ஒரு பக்கத்தில் எதிரிகள் வருகிறார்கள் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது என்றால் அந்த யுத்தத்திலே கலந்து கொள்கின்ற யுத்த வீரர்கள் எப்படி தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இஸ்லாம் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு முறையை சொல்லிக் கொடுக்கிறது. யுத்த நேரத்திலே அந்த நேரத்திலும் கூட தொழுகையை விட முடியாது. அவனுக்கு உது செய்ய முடியவில்லை என்றால் தயம்மம் செய்து தொழ வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிடுகிறது. அத்தகைய ஒரு முக்கியமான ஒரு இபாதத் இந்த தொழுகை. அது ஆணும் பெண்ணும் சிறுவர்களும் பெரியவர்களும் எந்த ஒரு காரணமும் அதனை விடுவதற்கு சொல்ல முடியாது. அந்த அளவு முக்கியத்துவம் பெற்ற ஒரு இபாதத்து தான் இந்த தொழுகை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளுமா யுஹாஸபு அலைஹில் அப்து யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே கியாமத் நாளையிலே ஒரு அடியானிடத்திலே முதலாவது கேட்கப்படுகின்ற இபாதத்துகள் விடயத்திலே கேட்கப்படுகின்ற முதலாவது கேள்வி இந்த தொழுகையை பற்றித்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஃபஇன் wujidat தாம்மத்தன் குபிரத் வஸாயிரு அமலிஹி, அது பூரணமாக இருந்தால் தொழுகை பூரணமாக இருக்கிறது, அவன் கவாவிடவில்லை, தொழுகையிலே பொதுமோக்கு செய்யவில்லை என்றிருந்தால் ஏனைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படும். அது குறைவாக இருந்தால் ஏனைய அமல்களும் நிராகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி வேளை, அவருடைய வஃபாத்துடைய நேரம், சஹாபாக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவதனத்திலிருந்து என்ன வார்த்தை புறப்படுகிறதோ என்று சஹாபாக்கள் எல்லாம் தங்கள் காதுகளை கூராக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரம், கடைசி நேரத்தில் எதை சொல்லப் போகிறார்களோ, இந்த கடைசி நேரத்தில் எதை பேசப் போகிறார்களோ, என்ன கட்டளையிடப் போகிறார்களோ என்று அந்த சஹாபாக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவு மலர்கிறது. அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அஸ்ஸலா, தொழுகை தொழுகை, தொழுகையை உரிய முறையிலே நீங்கள் நிறைவேற்றுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி கட்டத்திலே சொன்ன அந்த வார்த்தையை இந்த நேரத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா அபூ ஹுரைரா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், முர் அஹ்லக பிஸ்ஸலா, அபூ ஹுரைராவே, உன்னுடைய குடும்பத்தவர்களுக்கு தொழுகையை பற்றி ஏவுவீராக. ஃபஇன்னல்லாஹ யதீக பிர்ரிஸ்கி மின் ஹைஸு லா தஹ்தஸிப், நீ தொழுகையை உரிய முறையிலே நிறைவேற்றினால் அல்லாஹ் நீ அறியாத புறத்தில் இருந்து உனக்கு ஆகாரம் தருவான், நீ அதை பற்றி கவலைப்படாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போல மன் தரக்க ஸலா, யார் தொழுகையை விட்டானோ, முத்தஅம்மிதன், மனமுரண்டாக தொழுகையை யார் விட்டானோ, பரிஅத்து மின்ஹு திம்மத்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்பு அந்த மனிதனிடத்திலிருந்து நீங்கி விடுகின்றது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பொறுப்பு என்ன? நாளை மறுமையிலே எங்களுக்காக கரம் கொடுத்து எங்களை காப்பாற்ற இருப்பவர்கள், எங்களுக்காக ஷஃபாஅத் செய்ய இருப்பவர்கள், எங்களை கரை சேர்ப்பதற்காக இருப்பவர்கள், மன்றாடுவதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் இந்த தொழுகையை விட்டவனுக்கு அதிலே எந்த பங்கும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பங்கு, அந்த உரிமை நீங்கி விடுகிறது இந்த தொழுகை இல்லாதவனுக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பயங்கரமான ஒரு சூழலையும் சொன்னார்கள். மன் ஃபமன் அப்தாஹுன்ன லிமவாகீதிஹின்ன, அல்லாஹ் தஆலா 5 ஸலவாத்தின் கதபஹுன்னல்லாஹ், 5 நேர தொழுகை அல்லாஹ் சமுதாய மக்களுக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான். யார் உரிய நேரத்திலே அதை தொழுகிறார்களோ அது அவர்களுக்கு பிரகாசமாக இருக்கும். அவருடைய உள்ளத்திற்கு மட்டுமல்ல, அவருடைய முகத்தையும் அது பிரகாசிக்க செய்யும்.
புர்ஹானம் யௌமல் கியாமா, நாளை கியாமத்து நாளையில் ஒரு அத்தாட்சியாக, ஒரு தொழுகையாளி என்று அவன் அறியப்படுவான். வமன் வையஹுன்ன, யார் அந்த தொழுகையை பால்படுத்துகின்றானோ, தொழாமல் பொழுதுபோக்கு செய்கிறானோ, தொழாமல் யார் இருக்கிறானோ அவன் அவன் நாளை மறுமையிலே ஃபிரௌனோடு எழுப்பப்படுவான். ஃபிரௌன் எப்படியானவன் என்பது எங்களுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு போர் புரிந்தவன், நான் இறைவன் என்று வாதாடியவன், அல்லாஹ்வுடைய லானத்திற்கு ஆளானவன். இப்படியான கொடுங்கோலனோடு ஹாமானோடு அந்த மனிதன், தொழாத மனிதன் எழுப்பப்படுவான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்றால் இதை நாம் அவ்வளவு இலகுவாக நினைக்க முடியாது இந்த தொழுகையை பற்றி. எனவே தாரிக்கு ஸலா, தொழுகையை விட்டவன், மாலஹு நஸீபுன் ஃபீ ஹவுல் வலா ஃபீ ஷஃபா வலா ஹுவ மின் உம்மா, அதாவது தொழுகையை விட்டவன் அவனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹவுலில் எந்த பங்கமும் கிடையாது. நாளை மறுமையிலே தாகித்து இருக்கின்ற மக்களுக்கு, நாவறண்டு இருக்கின்ற அந்த மஹ்ஷர் வெளியிலே, அந்த வெயிலின் கொடுமையினால் நாவறண்டு போயிருக்கின்ற அந்த நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த திருக்கரத்தினால் ஹவுலுல் கௌசர் என்கின்ற நீருத்தடாகத்திலிருந்து அவர்கள் நீர் புகட்டுவார்கள். அத்தகைய பாக்கியத்தை இந்த தொழுகை இல்லாதவன் இழந்து விடுகிறான். அது மட்டுமல்ல, பாவிகளுக்காக ஷஃபாஅத் செய்கின்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஷஃபாஅத்தை கூட இந்த மனிதன் இழந்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். தாரிக்கு ஸலா லா யுஆது ஃபீ மரதி, தொழுகையை விட்டவன் அவன் நோயாளியாக இருந்தால் அவனை நோய் விசாரிக்க செல்லக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு மனிதன், ஒரு மோமின் அதாவது நோய்வாய்ப்பட்டால் அவனை நோய் விசாரிக்க செல்வதும் அவனுக்கு ஆறுதல் கூறுவதும் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற ஒரு முக்கியமான ஒழுக்கங்களில் ஒன்று, நல்ல பழக்கங்களில் ஒன்று. ஆனால் இந்த தொழுகையை விட்டவன், தொழுகை இல்லாதவன், இவன் நோயாளியாக இருந்தால் கூட அவனை நோய் விசாரிக்க செல்லக்கூடாது. வலா யுத்பஅ ஃபீ ஜனாஸத்தி, அவனுடைய ஜனாதாவை பின்தொடரக்கூடாது. வலா யுஸல்லமு அலைஹி, அவனுக்கு சலாம் சொல்லப்படக்கூடாது. அவனோடு இருந்து சாப்பிடக்கூடாது, அவனோடு இருந்து குடிக்கக்கூடாது, அவனை தோழனாக எடுத்துவிடக் கூடாது, அவனுக்கு இருக்கின்ற இடத்திலே உட்காரக்கூடாது. அவனுக்கு மார்க்கவும் இல்லை, அவனுக்கு அமானத்தும் இல்லை. அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கும் அவன் ஆளாகியவன் அல்ல. அவன் முனாஃபிக்குகளோடு நாளை மறுமையிலே நரகத்தில் வீழ்த்தப்படுவான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முனாஃபிக்குகள் என்றால் எங்களுக்கு தெரியும், முஸ்லிம்கள் போன்று நடிப்பார்கள், காவிர்களோடு சேர்ந்து நாங்களும் உங்களோடு தான் என்று சொல்லுகின்ற அந்த நயவஞ்சகர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குரிய கூலி, அவன் நாளை மறுமையிலே நரகத்தின் ஆக அடித்தட்டிலே அவர்கள் போடப்படுவார்கள். நரகத்தினுடைய அடித்தட்டு என்பது நாம் இலகுவாக நினைக்கின்ற, ஒரு சாமானியமாக நினைக்கின்ற ஒரு காரியம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு திடீரென்று ஒரு அபய சப்தம் கேட்டது. சஹாபாக்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகபாவனையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், சஹாபாக்களே, இப்பொழுது கேட்ட இந்த அபய சப்தம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் தான் அதை பற்றி அறிவார்கள். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பாறாங்கல்லு, பாரமான ஒரு கல்லு, அது நரகத்திலே மூடப்பட்டது 70 வருடங்களுக்கு முன். இப்பொழுதுதான் அவருடைய அடியை போய் சேர்ந்திருக்கிறது. அவருடைய அடி, அந்த சத்தத்தை தான் நீங்கள் இப்பொழுது கேட்டீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியாக அந்த நரகத்தினுடைய அடித்தட்டிலே போடப்படுகின்றவர்கள் இந்த முனாஃபிக்குகள், இந்த நயவஞ்சகர்கள். அதோடு சேர்த்து இந்த தொழுகை இல்லாதவர்களையும் அல்லாஹ் தஆலா அந்த அடித்தட்டிலே, நரகத்தினுடைய ஆழத்திலே அவன் போட்டு வேதனைப்படுத்துவான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, தொழுகையை பற்றி நிறையவே சொல்லலாம். காத்திஉஸ் ஸலா இதா ஹரஜ பி பைத்திஹி, தொழுகையை விட்டவன் வீட்டிலிருந்து வெளியேறினால் கூட அந்த வீடு சொல்லுமாம், லா ஸஹிபக்கல்லாஹு ஃபீ ஸஃபரிக், உன்னுடைய பிரயாணத்தில் அல்லாஹ் தோழனாக இருக்க மாட்டான். வலா ஹலபக ஃபீ அஃபரிக் வலா ஆதக இலா அஹ்லிக சாலிமா, உன்னுடைய குடும்பத்தவர்கள் பால் உன்னை இடைத்தமாக வீட்டாதிருப்பானாக என்று அவருடைய வீடு சொல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
எனவே இப்படியான பல தண்டனைகளை அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே தொழுகை இல்லாதவர்களுக்கு வைத்திருக்கிறான். எனவே இந்த தொழுகை இந்த மாதத்திலே நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இந்த தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சன்னிதானத்திற்கு அழைத்து ஒரு மகத்தான ஒரு பரிசாக, ஒரு சிறப்பான பெருமதிமிக்க ஒரு பரிசாக அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். எனவே இந்த தொழுகை விடயத்திலே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் வீணாக அதை பாழாக்கிவிடக் கூடாது. பாழாக்கியவன் நிச்சயமாக அவன் நஷ்டமடைவான், கை செய்யப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவையிலே ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். சொன்னார்கள், எத்தரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். நான் இதை ஓத வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கேட்ட பொழுது, ஃபஹரப மின் பஅதிஹிம் கல்புன் நதாஉஸ் ஸலாஹ், எனக்கு பின்னால் உங்களுடைய சமுதாயம் ஒரு காலத்திலே ஒரு கூட்டம், ஒரு சமுதாயம் தோன்றுவார்கள். வத்தபஉ ஷஹவாத், தங்களுடைய மனோச்சைகளை அவர்கள் பின்பற்றுவார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்கள் கையென்றுகின்ற அந்த நரகத்தை சேருவார்கள், தொழுகையை பாழ்படுத்துவார்கள். இப்படியானவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்படும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஃபகுல்து யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே வஹல் துமையு உம்மதி பில் அஸ்ஸலாத், என்னுடைய உம்மத்துகள் தொழுகையை பாழ்படுத்துவார்களா? ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். இத்தகைய ஒரு சிறப்பான வணக்கம், இத்தகைய ஒரு சிறப்பான அல்லாஹ் மேலாக மதிக்கின்ற ஒரு இபாதத், இதை என்னுடைய சமுதாயம் பாழ்படுத்துவார்களா என்று கேட்ட பொழுது, நாம் ஆம் பாழ்படுத்துவார்கள். யஅதி ஆகிர ஸமான், கடைசி காலத்திலே ஒரு கூட்டம் தோன்றுவார்கள் உங்களுடைய உம்மத்துகளிலே, அவர்கள் தொழுகையை பாழ்படுத்துவார்கள். வயுஅখিরூன ஸலாத் அவ்காத், அந்த நேரத்தை அவர்கள் பிற்படுத்துவார்கள். வயத்தபிஊன ஷஹவாத், மனோச்சைகளை பின்பற்றுவார்கள். எப்படி அழகாக சொன்னார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தீனாருன் இந்தஹும் கைரும் மின் ஸலாத்திஹிம், அவர்களுக்கு கிடைக்கின்ற பணம் இருக்கிறதே அது தொழுகையை விட சிறப்பாக அவர்கள் நினைப்பார்கள். வியாபாரிகளை பற்றி நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். வியாபாரம் உச்சக்கட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, அந்த நேரத்திலே தொழுகையுடைய நேரம் வருகிறது. அந்த வியாபாரிக்கு அந்த வியாபாரத்தை விட்டு வருவதற்கு மனம் கிடையாது. இதை விட்டுவிட்டால் நஷ்டமடைந்து விடுவேனே என்று நினைக்கிறான். தொழுகையை விட்டால் நஷ்டப்படுவேனே என்று நினைக்காத அந்த வியாபாரி, இந்த வியாபாரத்தை நான் விட்டால் நஷ்டப்படுவேனே என்று நினைக்கின்ற இந்த அபாக்கிய நிலையை யாரிடத்திலே சொல்லுவது? அல்லாஹ் சொல்லு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தீனாருன் இந்தஹும் கைரும் மின் ஸலாத்திஹிம், அவர்களுக்கு கிடைக்கின்ற பணம் இருக்கிறதே அது தொழுகையை விடவும் மேலாக அவர்கள் நினைப்பார்கள். அத்தகைய ஒரு காலம் வரும் என்றார்கள். எனவே அப்படியான ஒரு காலத்தில் தானோ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. வியாபாரம் நடக்கிறதா? கடையை மூடிவிட்டு தொழுகைக்கு வாருங்கள், அதிலே தான் பரக்கத் இருக்கிறது, அதில் தான் லாபம் இருக்கிறது. தொழுகையுடைய நேரத்திலே செய்கின்ற வியாபாரம் நிச்சயமாக நீங்கள் நினைக்கலாம் அது லாபம் என்று. நிச்சயமாக அது லாபம் அல்ல, அது இந்த உலகத்திலும் நஷ்டம், மறு உலகத்திலும் ஒரு நஷ்டத்தை தான் எடுத்துக் கொண்டு வரும் என்பதை நாம் அறிந்து சிந்தித்து இந்த தொழுகை விடயத்திலே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அந்த தொழுகையை பாழ்படுத்தாமல் உரிய நேரத்திலே தொழுகின்ற அந்த பாக்கியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கைக்கொள்ள வேண்டும். அத்தகைய சிறப்புமிக்க மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் உற்றார் உறவினர்கள், மனைவி மக்கள், பெற்றோர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், சிறப்பான தொழுகையை இந்த மாதத்திலே நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இந்த மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து நீ மகத்தான ஒரு பரிசாக இந்த தொழுகையை கொடுத்தாய். எனவே அந்த தொழுகையில் மகத்துவத்தை எனக்கு நீ என்னுடைய உள்ளத்திலே நிலைப்படச் செய்வாயாக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைதான் என்னுடைய கண்குளிர்ச்சி இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த கண்குளிர்ச்சியை எங்களுக்கும் நீ தந்தருள்வாயாக. தொழுகைதான் உண்மையான மூமினுடைய மிஅராஜ் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தகைய ஒரு சிறப்பான வணக்கத்தை நாங்கள் காலமெல்லாம் உரிய நேரத்திலே நிறைவேற்றுகின்ற, பாக்கியத்தோடு நிறைவேற்றுகின்ற, ஆசையோடு நிறைவேற்றுகின்ற அந்த நிலையை யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தந்து விடுவாயாக. தொழுகையை பாழ்படுத்துகின்ற அந்த நிலையிலிருந்து எங்களை நீ காப்பாற்றி அருள்வாயாக. மௌத்து வரையிலே நாம் ஒரு நேரம் தொழுகையை கூட அடுத்த நேரத்தில் தொழாமல் உரிய நேரத்திலே தொழுகின்ற அந்த பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.
الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن التقوى تنجيكم من عذاب أليم. اعلموا معاشر الإخوان فقهنا الله وإياكم في الدين وألهمنا رشدنا وعادنا من شرور أنفسنا أن الصلاة عماد الدين ومن أقامها فقد أقام الدين ومن أضاعها فقد هدم الدين وأن من أعظم المصائب وأقبح القبائح والمعايب التهاون بالصلاة وتضييع الجمعة والجماعات التي رفع الله بها الدرجات وكفر بها السيئات وتعبد بها أهل الأرض والسماوات. وما يترك الصلاة وتلهيه عنها دنياه إلا من سبقت شقوته وعظمت عقوبته وخسرت صفته وطالت حسرته وندامته. فتارك الصلاة ممقوت وعلى غير الإسلام يموت. الجحيم مأواه والهاوية متقلبه ومسواه وهو ملعون عند الله مطرود في أرضه وسماء. وعن علي بن أبي طالب رضي الله تعالى عنه سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: ما من عبد مؤمن يترك الصلاة ولم يأتها إلا كتب الله على وجهه هذا خارج من رحمة الله فأنا بريء منه. وإذا ترك العبد فرضا واحدا كتب اسمه على باب النار. اللهم اعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم ارحمنا، اللهم ألهمنا رشدنا ووفقنا للخيرات يا أرحم الراحمين. آمين يا رب العالمين. إن أحسن الكلام على الأبد كلام الله رب الصمد. الله تعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرئ القرآن فاستمعوا وأنصتوا لعلكم ترحمون. وقال عز من قائل عليم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. آمركم بما أمركم الله به من طاعته فأطيعوا وأنهاكم عما نهاكم الله عن معصيته فلا تعصوا. وأرجو لي ولكم ما عند الله من ثوابه الذي فاستغفروا الله العظيم لي ولكم وأستغفر فيه عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على الحمد لله حمدا كثيرا كما أمر. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جحد به وكفر. وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر. أما بعد، فيا أيها الناس اتقوا الله تعالى واعملوا صالحا فإن تقواه تنجيكم من عذاب أليم. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عظيما بدأ بنفسه تعظيما وثنى بملائكة المسبحة بقدسه تكريما. وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا الله عباد الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل على سيدنا محمد إمام الأبرار وسمام الكفار وشفيع الأمة إلى الجبار وعلى آله البررة الأخيار ورضى عن الخليفة من بعده المختار وصاحب وأنيسه في الغار شيخ الفقار المسمى بعبد الله العتيق المكنى بأبي بكر الصديق. وعمن سبقت الدعوة بإسلامه آذن الله بتقديره وإكرامه خليف المحراب الناطق بالصواب أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب. وأن محيي الليالي بتلاوة القرآن المواظب على عبادة الرحمن الناصح لله في السر والإعلان. ومن استحيت ملائكة الرحمن شيخ الإسلام ذي النورين أمير المؤمنين سيدنا عثمان بن عفان. وعن ليس بني غالب أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب. وعن الستة البررة الذين هم تمام العشرة وأفضل من بان به تحت الشجرة رضي الله عنهم ورضوا عنه. أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون. وعن سيدة النساء فاطمة بنت الرسول. وعن السبتين السيدين سيد شباب أهل الجنة
أبي محمد الحسن وأبي عبد الله الحسين وارض عن الإمامين المطهرين من الجنس والأدناس المشهورين بالكرم الباري على الناس عمي نبيك أبي عمارة حمزة وأبي الفضل العباس وعن أصحاب نبيك أجمعين وأزواجه الطاهرات أمهات المؤمنين وعن التابعين لهم بإحسان إلى يوم الدين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات إنك على كل شيء قدير. اللهم اغفر وارحم الخلفاء المتقدمين والأئمة المجتهدين والمحدثين والعلماء العاملين والمسلمين والمسلمات أجمعين. اللهم انصر جيوش المسلمين وفك أسر المأسورين وقل الدين عن المدينين. اكتب اللهم السلامة علينا وعلى جميع الحجاج والغزاة والمسافرين ويسر مقاتهم فيما التمسوه من صلاح الدنيا واجعل عليهم باقية منك واردين وصابرين. اللهم ادفع عنا الغلاء والبلاء والفحشاء والمنكر والجدب والقحط والوباء والسيوف المختلفة والشدائد والمصائب والدين والمرض والمحن والفتن ما ظهر منها وما بطن من بلدنا هذا خاصة وعن جميع بلدان المسلمين مع القرى عامة إنك على كل شيء قدير. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار. اللهم لا تشبي خلقنا بالنار فإنها بئس الدار بئس المصوى بئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون.